ராசிபுரத்திலிருந்து யுவராஜ் 1991ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 8ஆம் தேதி 8/2/1991 மாலை 6:45 கேட்டிருக்கார் கேள்வி. திருமணமாகிய 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியம் இல்லை. எப்போது மனைவிக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க ஐயா. 8/2/1991 சரியா? 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1991 6:45 PM. நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் பிறந்திருக்கார். நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், விருச்சக ராசி, சிம்ம லக்கணம். சரியா? சிம்ம லக்கணம். என்ன கேட்டிருக்காரு? திருமணமாகி 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்துக்கு கேட்டிருக்காரு. 7, 8, 9, 10, 11, 12. குரு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று கேதுவோடு இணைஞ்சு வக்கரத்தில் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு. அதனால தான் அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போனதுக்கு காரணம். அது அந்த கேது உங்களுக்கு கொடுக்க விடாது. அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை தடை பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு நெருக்கடியை கொடுக்க பார்க்கும். அதனால அதுவும் தாண்டி குரு இப்போ குருலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. அது உச்ச குருவை மறைஞ்சு வக்கரமாகி போச்சு. உச்ச பவர்லேருந்து அதை தாண்டி அது பவர் இல்லாமல் திருப்பி வக்கரமாகி போச்சு. கேதுவோட இணைஞ்சு போய் உட்காந்துருக்கு. இதனால அந்த குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இது விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த பக்கத்தில் இருக்க எந்த விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளையார்பட்டி போகிறா இருந்தால் ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல குருக்கு இது இணைவில் போய் உட்காந்துருச்சு. இப்போ நம்ம அவருக்கு நடக்கிற தசாபத்தி பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர தசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சுக்கிர தசை குரு புத்தியே கொஞ்சம் நல்லது பண்ணாது. இப்போ குரு தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை குரு புத்தி எதுவுமே நல்லது பண்ணாது. இப்போ சுக்கிர தசையில் குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. 12/10/2024 13/6/2027 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த குரு புத்தி முடியட்டும். இந்த குரு புத்தி முயற்சி பண்ணலாம். பட் இருந்தாலும் கேது உட்காந்து நம்ம தடை பண்ணிட்டு இருக்கு. இது என்ன பண்ணோம்னா அடுத்து வர்ற இப்போ சனி புத்தி வருது. இப்போ சனி புத்தியில் இதை முயற்சியை பண்ண சொல்லுங்க. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 அதுவுமே சனி ராகுவே இப்போ பெருசாக போய் மறைஞ்சிருச்சு. நான் விநாயகர் கோயிலுக்கு பிள்ளையார்பட்டியில் அருகில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு நேர்த்திக்கடனை வச்சுக்கிட்டு இப்போ சுக்கிரதசை கேது புத்தி முடிகிறதுக்குள்ளே 13/8/2034 முடிகிறதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் இருக்கும். 13/6/2033 13/8/2034 13/6/2033 13/8/2034 கேது புத்தியிலே அந்த இது நடக்கும். ஏன்னா குருவோட ஆக்கிரமிப்பை கேது பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ சுக்கிர திசையில் கேது புத்தியில் நடக்கும் நல்லது. அப்போ இன்னமும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த பலனே அது கொடுக்கும்.